அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன நேத்து திமுக சார்பா காவேரி நதிநீர் பிரச்சனை தொடர்பா தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல திமுக தொண்டர்களும் உதயநிதி ஸ்டாலினும் நடிகை த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் பத்தி சொன்ன கருத்துக்கள் தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இதனால தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணியில இருக்கிறவங்க தஞ்சாவூர் காவல்துறையில உதயநிதி ஸ்டாலின் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில உதயநிதி ஸ்டாலின் மேல வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு நீலாங்கரையில இருக்கிற அவரோட வீட்டுல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலினோட இந்த செயலை வன்மையா கண்டிச்சு பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நடிகை நிவேதா பெத்ராஜ் எக்ஸ் தளத்துல திருக்குறள் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த போஸ்ட் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தருன்ற திருக்குறளை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, ஒருத்தர் நேர்ல இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பா புறம் பேசிட்டு அவங்க பக்கத்துல இருக்கும்போது நல்லவங்க மாதிரி பொய்யா நடிச்சு உயிர் வாழ்றதுக்கு பதிலா செத்து போறதே நல்லதுன்னு அறநூல்ல போடப்பட்டிருக்குன்றது தான் அந்த குறளோட அர்த்தம். ஸோ நிவேதா பெத்ராஜ் இது மூலமா உதயநிதி ஸ்டாலினை தான் மறைமுகமா தாக்கியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி பலரும் இதை சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு வராங்க.